News One Express. கன்னியாகுமரி மாவட்டம் பிள்ளைத்தோப்பு கடற்கரை கிராமத்தில் மழைக்காலங்களில் வீட்டுக்குள் வெள்ளநீர் புகுந்து மாதக்கணக்கில் தண்ணீர் வடியாததால் பொதுமக்கள் அவதி. தொடர்ச்சியாக அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கை எடுக்கவில்லை என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊர் மக்கள் புகார் மனு அளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் பிள்ளைத்தோப்பு கடற்கரை கிராமத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருந்து வருகின்றன. இதில் தொடர்ச்சியாக மழைக்காலங்களில் குடியிருப்பு பகுதிக்குள் வெள்ளம் புகுந்து மாதக்கணக்கு தண்ணீர் வடியாமல் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படும் பிள்ளைத்தோப்பு கிராமம் வழியாக கடலில் கலப்பதற்கு செல்லும் கால்வாய் முறையாக தூர்வாரி ஆழப்படுத்தாத காரணத்தினால் கடல் சீற்றம் மற்றும் தொடர் மழைக்காலங்களில் கால்வாயில் நீர் போக்குவரத்து தடை ஏற்பட்டு வெள்ள நீரானது வீட்டிற்குள் வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதன் காரணமாக பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இது தொடர்ந்து தற்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் புதிதாக மாவட்ட ஆட்சியர் பிரதாப் பொறுப்பேற்ற நிலையில் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மனு நீதிய நாள் நிகழ்வில் பிள்ளைத்தோப்பு கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். பிள்ளைத்தோப்பு வின்சன் நகர் பகுதியை சேர்ந்தவங்க நாங்க. எங்களை பஞ்சாயத்து கணபதிபுரம். இப்ப எங்க ஏரியாவில் எங்க வீடை போட்டு ஒரு கால்வாய் போன்றிருக்கு. அந்த கால்வாயில மழை தண்ணி போகும்போது கடற்கரைக்கு போய் சேர மாட்டேங்குது. அது ரிட்டர்ன் எங்க வீட்டுக்குள்ளே வருது. வீட்டுக்குள்ள வரும்போது வீட்டுல எங்க கால் முட்டி அளவு தண்ணி தேங்குறது. அவ டாய்லெட்ல உள்ள தண்ணி எங்களுக்கு வெளியே வருது. பிள்ளைங்க வயசு பிள்ளைங்களை வச்சு எங்களுக்கு டாய்லெட் கூட யூஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் நாங்க இப்படி கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுத்துன்னு போறோம். எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கல. அப்ப இந்த ஆட்சியில நம்ம எங்களுக்கு பிடிச்ச ஒரு தலைவர் வந்திருக்காரு. இந்த தலைவர்கிட்ட எங்க குறைய சொல்லும் போது எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும்னு தான் நாங்க வந்திருக்கோம். எங்களுக்கு இப்ப அந்த ஆறை ஆறு இல்ல, எங்க பக்கத்துல ஓடுற அந்த ஆழ்வாயை விரிவுபடுத்தணும், ஆழப்படுத்தணும். அந்த தண்ணி கடல்ல போற மாதிரி எங்கள் பண்ணணும். கடல்ல போகாதனால திரும்ப திரும்ப ஒரு 6 மாசத்துக்கு அந்த ஜூன் ஜூலை மாசம் அப்புறம் செப்டம்பர் அக்டோபர் இந்த 4 மாசமும் எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு. குறைஞ்சது அந்த 2 வருஷத்துலயும் ஒரு 2 மாசம் 3 மாசம் மாதிரி எங்களை அந்த வீட்டுல இருக்க முடியல. நாங்க வெளியூர்ல பிள்ளைங்க கொண்டு போறோம். அப்ப பிள்ளைங்களோட படிப்பு பாதிக்கப்படுது. எங்க வீட்டுல அங்க தொழிலுக்கு போறது பாதிக்கப்படுது. நாங்க அடுத்த ஊர்ல போய் இருக்கும்போது எங்களுக்கு அதெல்லாம் முடிய மாட்டேங்குது. முக்கியமா இப்ப எங்க தேவை என்னன்னா எங்களுக்கு டாய்லெட் யூஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு பொம்பளை பிள்ளைங்களை இன்னொரு இடத்துல டாய்லெட் கூட்டிட்டு போக முடியுமா? அப்புறம் இப்போ பக்கத்துல 2-3 வீட்டுல செவர் இடிஞ்சு விழுந்தாச்சு. அப்புறம் எங்க வீட்டுக்கு உள்ள பாருங்க, செவர் மட்டும் இல்ல, மேல சீலிங் வரைக்கும் எங்களுக்கு விரிசல் விட்டுருக்கு. எந்த நேரம் அது கீழே விழுந்து எங்க தலையில விழும்னா எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படின்னா அந்த இடம் பள்ளம் ஆயிண்டே இருக்கு. தண்ணி இந்த மழை தண்ணி வெளியே போக இடம் இல்லை எங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.